கிளிநொச்சி சங்குப்பட்டி பாலத்திற்கு அருகிலே சடலமாக மீட்கப்பட்ட பெண் தொடர்பாக தற்பொழுது அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. அந்த பெண் தொடர்பாக பல்வேறுபட்ட செய்திகள் வெளியாகியிருந்தது. அதன் அடிப்படையில் இதற்கு முதல் அந்த பெண் இனங்காணப்பட்டிருக்கின்றார் என்கின்ற ஒரு செய்தியை நான் வெளியிட்டிருந்தேன். இந்நிலையில் அந்த பெண் தொடர்பாக, பெண்ணின் மரணம் தொடர்பாக உடற்கூராய்வு அறிக்கை வெளியாகியிருக்கின்றது. அதிலே பல உண்மைகள் தெரிய வந்திருக்கின்றது. அவை தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக, சட்டத்தரணியை போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தாக்கியிருந்த நிலையில் அவர் இன்றைய தினம் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருந்தார். அவரை தூக்கி கதாநாயகன் போல மக்கள் கொண்டாடி இருக்கின்றார்கள். இது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். அனைவரும் தற்பொழுது பேசுகின்ற விடயம், கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட சங்குப்பட்டி பாலத்திற்கு அருகிலே கடலிலே மிதந்த நிலையில் பெண் ஒருவரின் சடலம் நேற்றைய தினம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மீட்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் அறிக்கை வெளியாக இருக்கின்றது. அந்த பெண்ணின் சடலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது. அதாவது, அந்த பெண்ணின் தலையிலே அடிபட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த பெண்ணின் முகத்திலும் ஏனைய பாகங்களிலும் எரிகின்ற வகையிலான திரவம் ஊற்றப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக அந்த பெண்ணை தூக்கி கடலிலே போட்டிருக்கின்றார்கள். நுரையீரலுக்குள் தண்ணீர் சென்று மூச்சு திணறல் ஏற்பட்டு அந்த பெண் உயிரிழந்திருப்பதாக அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாகத்தான் அந்த பெண் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஆகவே அந்த பெண் தாக்கப்பட்டதும், அந்த பெண்ணின் உடலிலே எரிகின்ற வகையிலான திரவங்கள் ஊற்றப்பட்டதும் அம்பலமாகியிருக்கின்றது. இதற்கு முதல் வெளியான செய்திகளிலே அந்த பெண் எரிகாயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டதாகத்தான் கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஒரு திரவம் ஊற்றப்பட்டதால் தான் அந்த எரிகின்ற வகையிலான திரவம் தான் அவ்வாறு எரிந்தது போன்ற ஒரு தோட்டத்தை பார்ப்பவர்களுக்கு அளித்திருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் அந்த பெண் யார் என்கின்ற கேள்வி எழுந்தது. அந்த பெண்ணை இனங்காண உதவுமாறும் சமூக வலைதளத்திலே பல பதிவுகள் போடப்பட்டது. அது தொடர்பாக ஏற்கனவே நான் வெளியிட்ட காணொளியிலே அந்த பெண் காரைநகர் பகுதியைச் சேர்ந்த பெண், 2 பிள்ளைகளின் தாய், அவரது கணவர் மேசன் வேலை செய்கின்றார் என்று குறிப்பிட்டிருந்தேன். இந்த நிலையில் அந்த பெண்ணுக்கு வயது 36 என்கின்ற தகவலும் கிடைத்திருக்கின்றது. அந்த பெண் வவுனியாவுக்கு தோழிகளுடன் செல்வதாக கூறிவிட்டு தான் வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றார். ஆனால் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அந்த பெண் கணவருக்கு தெரிவித்த அந்த தோழிகளுடன் செல்லவில்லை என்று தெரிய வந்திருக்கின்றது. அதை தவிர சுமார் 10 பவுண்ட் தங்க நகைகளுடன் அந்த பெண் வீட்டிலிருந்து வெளியேறியதாகவும், ஆனால் அந்த பெண் சடலமாக மீட்கப்பட்ட போது தங்க நகைகள் எதுவுமே சடலத்தில் இல்லை என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதற்கு பின்னணியில் என்ன நடந்தது என்கின்ற மர்மம் தற்பொழுது நிலவுகின்றது. தீவிர விசாரணைகளுக்கு பின்னர் தான் இதன் முழு விவரமும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் தான் இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, கடந்த வெள்ளிக்கிழமை சட்டத்தரணி ஒருவரை கல்கிசை நீதவான் நீதிமன்ற வளாகத்திற்குள் வைத்து போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தாக்கியிருந்தார். குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் சிறைச்சாலை வாகனத்திலே நீதிமன்றத்திற்குள்ளே நுழைந்திருக்கின்றார். அதன் போது சட்டத்தரணி அங்கே காரை நிறுத்தி இருக்கின்றார். அதாவது சட்டத்தரணி காரை நிறுத்திவிட்டு செல்லவில்லை. சட்டத்தரணி தனது கடமைகளை முடித்ததன் பின்னர் காருக்குள் ஏறி காரை எடுப்பதற்கு முயற்சித்த போதுதான் இவரும் இறங்கி இருக்கின்றார். அப்போது அந்த காரை எடுக்குமாறு கூறிய போது இருவருக்கும் இடையிலே வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த சட்டத்தரணி போலீசாரை தகாத வார்த்தையில் பேசியதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் சட்டத்தரணியை தாக்கியிருந்தார். அதனைத் தொடர்ந்து சட்டத்தரணியை தாக்கிய போலீஸ் உத்தியோகத்தர் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இதற்கிடையில் சட்டத்தரணியை எவ்வாறு தாக்க முடியும் என்கின்ற அடிப்படையில் சட்டத்தரணிகள் சங்கம் உள்ளிட்ட பல அமைப்புகளும் எதிர்ப்புகளை வெளியிட்டது. இலங்கை முழுவதும் பெரும் பேசுபொருளாக இந்த விடயம் மாறியிருந்தது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் குறித்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு இன்றைய தினம் பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு பிணை வழங்கப்பட்டு அவர் வெளியிலே வந்த போது யாரும் எதிர்பார்க்காத, இந்த நாடே எதிர்பார்க்காத ஒரு விடயம் நடந்தது. அந்த போலீசாரை மக்கள் தூக்கி கொண்டாடினார்கள். இன்று உங்களுக்கு தெரியும், போலீசாருக்கு எதிராக நாடு முழுவதுமே பெரும் அதிருப்தி இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சட்டத்தரணியை தாக்கியதற்காக போலீசாரை கொண்டாடுகின்றார்கள் என்று சொன்னால் சட்டத்தரணிகள் மீது மக்கள் எவ்வளவு அதிருப்தியில் இருக்கின்றார்கள் என்பதை அறியக்கூடிய வகையிலே இருக்கின்றது.
அதாவது சிங்கள சட்டத்தரணிகள் ஓரளவிற்கு பரவாயில்லை, தமிழ் சட்டத்தரணிகளுடன் ஒப்பிடுகின்ற போது மக்களுடன் பழகுவதற்கோ அல்லது இந்த நிதி சார்ந்த விடயங்களுக்கோ, அதாவது அவர்கள் வாதிடுகின்ற போது அவர்கள் பெறுகின்ற பணம் தொடர்பாகவோ இங்கிருக்கின்ற அணுகுமுறையை விட அங்கு பரவாயில்லை என்றுதான் கூற முடியும். அப்படி இருந்தும் சட்டத்தரணிகள் மீது இவ்வளவு வெறுப்பாக மக்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பது இதனூடாக தெரிகின்றது. இதற்கு முதல் ஒரு விடயத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். வடக்கு மாகாண சட்டத்தரணிகள் அனைவருமே பணி பகிஷ்கரிப்பை செய்திருந்தார்கள். கள்ள உறுதி எழுதியவர்களை கைது செய்ய போலீசார் முயன்ற போது ஒருவரை கைது செய்திருந்தார்கள். அப்போது அவரது வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்தார்கள். நீதிமன்ற அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள் நுழைந்து அங்கு தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பணி பகிஷ்கரிப்பு செய்வதாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அப்போது பல தமிழர்களும் குறித்த சட்டத்தரணிகளுக்கு எதிராக நின்றார்கள். ஆகவே சிங்கள மக்களாக இருக்கட்டும், தமிழ் மக்களாக இருக்கட்டும், சட்டத்தரணிகளுக்கு எதிராக தற்பொழுது நிற்கின்றார்கள், அந்த மனநிலையில் நிற்கின்றார்கள். இது ஒரு ஆபத்தான விடயம். இதனை சட்டத்தரணிகள் உணர்ந்து செயற்பட வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதனை தாண்டி அனைத்து சட்டத்தரணிகளுமே இப்படியானவர்களாக கேட்டால் நிச்சயமாக இல்லை. சில சட்டத்தரணிகள் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களது நன்றிகளும் பாராட்டுகளும். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்தன்.